வள்ளி கிட்ட நீ தப்பா நடந்திருக்க மாட்டே, நான் அதை கோர்ட்ல நிரூபிப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சிவாவும் சிந்துவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு எனக்கு பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேக்குறாங்க. சரின்னு காரை நிறுத்திட்டு சிவா இறங்கி போறாரு. பூ வாங்கிட்டு வரும்போது ஒரு வண்டி வந்து அவர் மேல மோதிருது. தலையில அடிபட்டு கீழே விழுந்துறாரு. அதுக்கப்புறமா சிந்து வந்துட்டு அவரை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்துட்டு சிரிச்சுட்டே பேசுறாரு. நீ கிளவி மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ வந்து எனக்கு பூ வாங்கி கொடுக்கறது இல்ல, கடவுளுக்கு விருப்பம் இல்ல போல அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிவாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, தலையில சின்ன அடிதான், வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவரை வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க, கட்டு போட்டு அனுப்பிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பதறிடுறாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிடுறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே அப்படி சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் கூட வள்ளி வராங்க. வந்துட்டு அன்னைக்கு இவர் வந்து என் வீட்டுல என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்து மேல கேஸ் கொடுக்குறாங்க வள்ளி. என்னது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்றோம் இப்படி அவங்க கிட்ட தப்பா நடந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. ஏற்கனவே வந்து அன்னபூர்ணி வந்து இவர் தப்பு பண்ணிட்டாரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இப்படி கம்ப்ளைண்ட் வரவுமே அவங்க வந்துட்டு எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருந்துடுறாங்க. ஆனா பைரவினால அப்படி இருக்க முடியல. அவங்க வந்து ஆல்ரெடி ஆறுமுகத்தை நம்பி இருந்தாங்க இல்லையா, அவர் எந்த தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்பி இருந்தாங்க. சோ அவங்க வந்துட்டு போறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பேசுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ஆறுமுகம், எத்தனை பேர் வந்து சொன்னாலும் எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பைரவி, நான் குடிச்சது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே நான் பண்ணல, அவங்க தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க, இவ்வளவுதான் நடந்தது, ஆனா இப்ப ஏன் இப்படி மாத்தி சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு ஆறுமுகம், நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன், ஆனா நீ தப்பு பண்ணல, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம எதுவுமே பண்ணல, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த சஞ்சய் பண்றதுனால தானே, இந்த சஞ்சய் சொல்றத நம்புறாங்க, நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க, அம்மால இருந்து எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, பைரவி மட்டும்தான் நம்மள நம்புறா, அதுக்கு ஏதாவது பண்ணி ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணணும், இந்த வள்ளி வாயாலே உண்மையை சொல்ல வைக்கணும், அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்டையும் சொல்றாரு. இப்படி வந்து அவங்க கிட்டே நீ விசாரி அப்படின்னு சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா, உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.